ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்கலாம், உங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு ஈவனாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சூடு ஏறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால வெண்டைக்காயோட குழக்குழப்பு போயிடும். அதே சமயத்தில் சாதம் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். வேற ஒரு பேனில் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்த பிறகு 4 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் 1, அதே அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ரெண்டும் 50-50% சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபைனலாக இது கூட கொரன்னு பொடிச்ச வறுத்த வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சிருக்க ஒயிட் ரைஸில் நம்ம செஞ்சு வச்சிருக்க வெண்டைக்காய் மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.